ஹலோ, இன்னைக்கு டெங்கு ஃபீவர் பற்றி பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது வந்து பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காஸ் பண்ணுறது ஒரு வைரஸ். அந்த வைரஸோட பேரும் டெங்கு தான். இது ஒரு ட்ராபிக்கல், அதுக்கப்புறம் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸில் வர டிசீஸ். ரொம்ப கோல்டான கண்ட்ரீஸ்லலாம் டெங்கு ப்ரிவலண்ட்டாக இருக்காது. இதோட மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது டெத் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இல்லாத பட்சத்தில் 1 to 5% டெத் ரேட் இருக்குது. ப்ராப்பரான ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் டயக்னோஸ் பண்ணி ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 1% தான் டெத் ரேட் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெத் ரேட் 26% அதிகமாகுது. ஒரு வருஷத்தில் 50லேருந்து 100 மில்லியன் பீப்புள் டெங்குவால் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்படி அஃபெக்ட் ஆகிறவங்கள 12,500லேருந்து 25,000 அளவுக்கு டெத் நடக்குது. அத்தனை பேர் அவங்களோட உயிரை டெங்குக்காக இழக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. டெங்குவை பொறுத்த வரைக்கும் வேக்சினும் இல்லை, மருந்தும் இல்லை. இதை நோக்கி வேக்சினும் சரி மருந்தும் சரி தயாரிக்கிற முயற்சியில் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இதுக்கான ஸ்பெசிஃபைட் வேக்சின்னு ஒன்று இல்லை, மருந்துன்னு ஒரு இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் டெங்குக்குன்ற மருந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் இதை ட்ரை பண்ணிட்டு இதை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா மஸ்கிட்டோ மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு மஸ்கிட்டோ ஒரு இன்ஃபெக்டடான பேஷண்ட்டை போய் கடிக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து இந்த வைரஸ் மஸ்கிட்டோவுக்கு ஃபஸ்ட்டு பரவுது. ஸோ அப்படி பரவும் போது மஸ்கிட்டோவோட வயிறில் போய் இது மஸ்கிட்டோக்குள்ளே மல்டிப்ளை ஆகி மஸ்கிட்டோக்குள்ளே பெருக ஆரம்பிக்குது. அப்படி 8லேருந்து 10 நாள் வரைக்கும் அந்த மஸ்கிட்டோக்குள்ளே இந்த வைரஸ் ரீப்ரொடியூஸ் ஆகி நிறைய அதிகமாக உற்பத்தி ஆகி இது அந்த மஸ்கிட்டோவோட சலைவரி கிளான்ஸ்க்கு வருது. அங்கே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இது மல்டிப்ளை ஆனதுக்கப்புறமா 8 to 10 டேஸ்க்கு அப்புறம் சலைவரி கிளான்ஸ்க்கு வரும்போது ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவலை இந்த மஸ்கிட்டோ போய் கடிக்கும்போது இந்த மஸ்கிட்டோவோட சலைவாவோட சேர்ந்து அந்த வைரஸ் இந்த இண்டிவிஜுவலோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போடும். இவங்களோட ரத்தத்துக்குள்ளே கலந்ததுக்கப்புறமா ஒயிட் பிளட் செல்குள்ளே போயிட்டு இது மறுபடியும் இந்த நார்மலாக இருக்க இந்த பர்சனுக்கு இன்ஃபெக்ட் ஆகி மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது. இது அதே மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா மல்டிப்ளை ஆனதுக்கப்புறமா சிவியர் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டு லிவரையும் போன் மேரோவையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப மல்டிப்ளை ஆனதுக்கப்புறமா இந்த 2 ஆர்கான்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட கண்டிஷன் சிவியர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஃப்ளூயிட் வந்து இந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்க ஃப்ளூயிட் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸ்மால் பிளட் வெசல் மூலமாக லீக் ஆகி பாடி கேவிட்டிக்குள்ளே லீக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன், ஸோ இது லீக் ஆகுது, இருக்க ரத்தம் வந்து கசியுது அப்படிங்கும் போது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகிறதுனால பிபியும் லோ ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிம்டம். இது டெங்குவை பொறுத்த வரைக்கும் ப்ளீடிங். ஸோ இந்த ப்ளீட் ஆக ஆக இப்படி நமக்கு சிவியர் ஆகும்போது ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ப்ளீட் ஆகிறதுனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன், போக வேண்டிய ரத்த ஓட்டமும் கம்மியாகும். ஸோ அப்போ வந்து இப்படி ரத்த ஓட்டம் கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதோட கிளாட்டிங், அதாவது ரத்தம் கட்டுற சக்தியை வந்து இதை இழக்கும். அப்படி ரத்தம் கட்டலை அப்படின்னா நம்ம பிளட் லூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு ஒரு கட்டத்தில் ரத்தம் கட்டிருச்சு அப்படின்னா நம்ம பிளட் லூஸ் பண்ண மாட்டோம். பட் அப்படி ரத்தம் கட்டாத பட்சத்தில் நம்ம பிளட் லூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட்லேருந்து எல்லாமே குறையும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த ஃபீவரோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீவர் இருக்கும். அதோட இன்குபேஷன், இப்போ நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்குபேஷன் பீரியட், அது பரவுறதுக்கான பீரியட் வந்து 3 to 14 days. இது வந்து அதோட இன்குபேஷன் பீரியட். சில பேருக்கு 4 to 7 daysலேயே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். 4 to 7 daysலேயே அவங்களுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க போய் பிளட் செக்கப் எடுத்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹெட்ஏக் இருக்கும். அதுக்கப்புறம் மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இந்த நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதுக்கு பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறதுனாலையும் அந்த பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வயிறு வலி, அப்டாமினல் பெயின், வாமிட்டிங் இருக்கும். லிவர் என்லார்ஜ்மெண்ட், லிவர் அஃபெக்ட் பண்ணதில் ஸோ லிவர் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். மியூகோசல் ப்ளீடிங். மியூகோசா அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க சில உறுப்புகளை உள்ள லைன் பண்ணியிருக்க லேயர் தான் மியூகோசா. நம்மளோட வாய், நம்மளோட நோஸ், லங்ஸ், நம்மளோட ஸ்டொமக், வயிறுக்குள்ளே இருக்க லைனிங் பேர் மியூகோசா. ஸோ அந்த மியூகோசாவில் இருக்க ஸ்மால் பிளட் வெசல்லேருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் மியூகோசல் ப்ளீடிங். WHO வந்து டெங்குவை 2 குரூப்பாக வந்து 2009 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று அன்காம்ப்ளிகேட்டட், இன்னொன்று சிவியர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே போய் டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அன்காம்ப்ளிகேட்டட்குள்ளே வருவீங்க. பட் ப்ளீடெல்லாம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் சிவியர் கேட்டகரிக்கு போயிடுவீங்க.
டிடெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் பிளட் செல் கவுண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா டெங்குன்னு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம். அண்ட் பிளேட்லெட் அண்ட் மெட்டபாலிக் அசிடோசிஸ், பிளேட்லெட் கவுண்ட்டும் மெட்டபாலிக் அசிடோசிஸும் கவுண்ட் கம்மியாது அப்படிங்கிற பட்சத்தில் டெங்கு அப்படின்னு கரெக்டாக வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. பிளேட்லெட் ரொம்பவே கம்மியாகும் டெங்குவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை வந்து இன்னொரு நோயோட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியா. இதே மாதிரியான சிம்டம்ஸ் தான் சிக்கன்குனியாவுக்கும் இருக்கும். ஸோ டெங்குவா சிக்கன்குனியாவா அப்படிங்கிறது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபீவருக்குமே சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 2த்தில் எது அப்படிங்கிறது சில சமயங்களில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெங்குவை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேக்சின் அப்படின்னு ஒன்று இல்லை. அண்டு டெங்குவை டார்கெட் பண்ண மாதிரி ஒரு மருந்தும் இல்லை. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட் குறைஞ்சிட்டே இருக்குது, ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு நிறைய லிக்விடாக அவங்களுக்கு கொடுக்கணும். இளநீராக இருக்கட்டும் அண்ட் ஜூஸாக இருக்கலாம், கஞ்சி தண்ணி, இந்த மாதிரியான பொருட்கள் அவங்களுக்கு அப்பப்போ அவங்க அதை குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் ஐவி ஃப்ளூயிட்ஸ், நமக்கு வந்து ஊசியில் நமக்கு வந்து ட்ரிப் சேர்த்துட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. அண்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப அவங்களுக்கு ப்ளீட்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. பேசிக்காக நீங்கள் நல்லா அவங்க ஜூஸ் இந்த மாதிரி இளநீர் அதெல்லாம் குடிக்கணும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப அவங்களால முடியல அப்படின்னா நீங்கள் ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க போடுவாங்க. ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட். இதோட டெங்கு பற்றின ஓவர்வியூ ஓவர். இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.